வணக்கம் மக்களே. அண்ணா யூனிவர்சிட்டி கால்பந்து ஜோனுக்கு 14 நாள் தான் இருக்கு. அதனால காலையில எழுந்துச்சு பல்வேறு முடிச்சிட்டு வழக்கத்துக்கு மாற நீ காலையிலே காஃபி நல்ல ஒரு குளியில போட்டு காலேஜ் கிளம்பிட்ட அப்புறம் காலைக்கு லெமன் சோறும் சிக்கனும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் இன்னைக்கான ஒரு முக்கியமான செய்தி, நம்மளால வளர்ந்தவன் கம்பேக் கொடுத்துட்டான். தலைவர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாப்ல. மதியம் கேமரா அங்க செட் பண்ணது உங்க நண்பன் தேனோஸ். நம்ம எடுத்துட்டு போற சோறுக்கு டிமாண்ட் இருக்கோ இல்லையோ, எடுத்துட்டு போற சைடிஷ்க்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம். தீய சக்திகள் ஆன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுல இவன் முதல் தீய சக்தி, இவன் இரண்டாவது தீய சக்தி. இது வரைக்கும் ரொம்பவுமே நார்மலா தான் இந்த நாள் போயிட்டு இருந்தது. 3:30 மணிக்கு ஓடிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. 5 மணிக்கு தான் விட்டாங்க. கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா நம்ம பசங்களா பிளேயிங். அப்புறம் போய் கிட்டு மாத்திட்டு வந்துட்டேன். நான் மட்டும் தான் இன்னைக்கு லேட்டு நினைச்சேன். ஆனா தலைவன் நமக்கு மேல டாப் டக்கரு. நான் போயிட்டு கிட்டு மாத்திட்டு வந்த அப்புறம் தான் ஒரு கிரவுண்டுக்கே வராப்படி. நேத்து விளையாண்ட மேட்ச்ல இருந்த கால் இன்னும் மீண்டு வரல. வந்துட்டு நல்லா ஃபுல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு கிரவுண்டுக்குள்ள இறங்கி ஒரு 10 நிமிஷம் தான் விளையாண்டுருப்பேன். அதுக்குள்ளே ஒரு சத்தம், லாஸ்ட் கோல் மேட்ச் முடிச்சிக்கலான்ட்டு. கூட இன்னொரு 10 நிமிஷம் ஆடி ஆகணும்னு 2 காலம் நின்று இருந்தேன். ஒரு வழியா கெஞ்சி கூத்தாடி எல்லாரையும் ஒத்துக்கும் வச்சிட்டேன். 6:15 வரைக்கும் அப்படியே விளையாண்டு பசங்க எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பஸ் ஏறி வீட்டுக்கும் வந்துட்டேன். நம்ம வீட்டுல இன்னும் 20 நாளைக்கு அவ்வளவு ரீஸ்டாக் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா அவ்வளவு நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டுக்கு 2 முழு முட்டை கூட சாம்பார் சோறு சாப்பிட்டு குட்டி கொஞ்சம் சண்டையா பாத்துறீங்க 4 மணிக்கிட்ட தொடர்பில் இருக்கோம்.